உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் 14வது ஜோதிட கருத்தரங்கு மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல பேச்சாளர்கள் தன்னுடைய அனுபவ கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தின் தலைவர் ஜோதிட கருத்தை தெளிவாக நம்மகிட்ட சொல்ல இருக்கிறார். அதை நம்ம ஆவலோடு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 14வது மாத கருத்தரங்கு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு விஜயனையா அவர்களே, சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் அருள்நிதி துரைசாமி ஐயா அவர்களே, பவானியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சாரதி ஐயா அவர்கள், தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் கனகாம்பாள் அம்மா அவர்களையும், சங்கத்தினுடைய துணை செயலாளர்கள் திருமதி கோமதி மையஸ்குமார் அம்மா அவர்களே, துணை செயலாளர் சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அவர்களே, துணை செயலாளர் கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, துணை செயலாளர் தலைவாசல் தங்கராசு ஐயா அவர்களே, மற்றும் ஜெயகாந்தி சந்திரகுமார், சக்ரா மூர்த்தி ஐயா அவர்கள், தருமன் ஆசிரியர் அவர்கள், ஆத்தூர் பரமசிவன் ஐயா அவர்கள், புத்திரவண்டம்பாளையம் சீனிவாசன் ஐயா அவர்கள், சிங்கிபுரம் வெங்கடேசன் ஐயா அவர்கள், ஓமலூர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா அவர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இப்போ ஜோசியம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான கலை. இது ஏதோ ஒரு சாதாரணமா நினைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 6 மாசம் ஒரு வேலைக்கு ட்ரைனிங் போனோம்னா அந்த வேலையை கத்துக்கலாம். ஆனா ஜோசியம் 6 வருஷமானா கூட கத்துக்க முடியாது. எதனாலன்னா, இந்த ஜென்மத்துல நம்ம ஜோசியத்தை தொடணும்னா போன ஜென்மத்திலேயே ஜோசியம் படிச்சிருக்கணும். தவமும் தவமுடையவர்க்காகும்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்துல நம்ம தவம் பண்ணணும்னா போன ஜென்மத்திலேயே ஒரு குட்டி தவம் பண்ணியிருக்கணுமா. அந்த ஒரு குட்டி தவம் பண்ணினாதான் இப்ப நம்ம பெருந்தவம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஜோதிடம்ங்கிற தெய்வீக கலையை நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பல தன்மைகளை நம்ம பெற்று இருக்கணும். எதனால அப்படின்னா, இந்த ஜோசியத்தை நம்ம ஊரா போயெல்லாம் தேடி சொல்ல தேவையில்லை. கரும்பு இருக்கிற இடத்த நோக்கி எறும்பு வர்ற மாதிரி ஒரு தரமான ஜோதிடத்தை நோக்கி மக்கள் வந்துருவாங்க. மல்லிகைப்பூ கடைக்கு விளம்பரம் தேவையா? இங்கு மல்லிகைப்பூ விற்கப்படும் போர்டு போடலாமா? ரோட்ல போறவனுக்கு கும்பு கும்புன்னு வாசடிக்கும் போது வந்துடும் இங்க பூ கடை இருக்குதுன்ட்டு. அது போல இந்த ஜோதிடம்ங்கிறது நமக்கு உள்ள இருந்து விளங்கணும். எதையாவது நம்ம மனப்படம் போய் பேசிட முடியாது. உள்ள இருந்து வரணும். ஏன்னா ஜோதிடம் ஏதோ ஒரு புஸ்தக அறிவினால மட்டுமே நம்ம ஜோசியர் ஆயிட முடியாது. ஒரு ஜோதிடம் இப்ப அம்மா சொன்ன மாதிரி, கனகாம்பாள் அம்மா சொன்ன மாதிரி, நாம இவங்களுக்கு இதை சொல்லணும்னு கடவுள் நம்மளுக்கு ஒரு கொடுப்பனை கொடுத்துருந்தாதான் நம்ம நாவால அதை சொல்ல முடியும். அது மாதிரி இன்னைக்கு நம்ம இதை சொல்லணும், இதை அவங்க கேட்கணும்னு கடவுள் என்ன எழுதியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா எத்தனையோ பேர் இப்ப ஜோசியம் பார்க்க வர்றவங்க போன் பண்ணி கேட்டு, ஐயா வீட்டுல இருக்கீங்களா, நான் வரட்டுமான்னு கேட்டுட்டு பாதி வழியில வேற வேலையா போயிடுவாங்க. ஒருத்தர் வேற ஒரு வேலையா வந்திருப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போட்டு போயிட்டு வந்துருவாங்க, உட்காந்துருவாங்க. அப்ப இவங்களுக்கு கேட்கணும்னு கொடுப்பனை இருக்குது, அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு கொடுப்பனை இருக்குது. அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு கொடுப்பனையினாலதான் அமையும். அப்படிங்கும்போது ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு தெய்வீகமான சாஸ்திரம். எதை நம்ம ஜோசியர் ஆயிரலாம் அப்படின்னு போய் அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட்லாம் போய் படிச்சுட்டா ஜோசியர் ஆயிட முடியாது. நீ ஜோசியம் சொல்லணும்னு விதி உனக்கு இருந்துன்னா நீ எப்படியாவது, பள்ளிக்கூடமே போகாதவங்க எல்லாம் 3வது 2வது கூட படிக்காதவங்க கூட ஜோசியர் ஆயிருக்காங்க. இப்போ ஜோசியர் ஆயிருக்காங்க, பெரிய பெரிய மகத்துவமா பிரபல்யம் ஆயிருக்காங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை ஜோசியெல்லாம் பள்ளிக்கூடமே போகாதவங்களா இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னன்னா, ஜோதிடம்ங்கிறது நமக்குள்ளே பிறவிலே இருக்கணும். இப்ப நம்மளுடைய ஜோதிட குருமார்கள்லாம் நம்மளுடைய அறிவை தூண்டி விட்டு தான் விடுவாங்க. அந்த அறிவு நம்மளுக்கு பிறக்கும் போதே இறைவன் கொடுத்திருந்தா தான் அது வரும்.
அந்த விதத்துல ஜோதிடங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்ன அப்படின்னா, அப்ப நம்ம ஜோசியம் சொல்றோம், பலன் சொல்றோம், எதை வச்சு ஜோசியம் சொல்றோம்? இது போன மாசம் கூட ஐயா பேசும்போது சொன்னாரு, நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றோம், நம்ம பிளட் ஏதாவது ஒரு செக்கப்புக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம், அதை வச்சு அவங்க ஆய்வு செஞ்சு நம்மளுக்கு பலன் சொல்றாங்க. இப்போ ஜோசிக்காரங்கிட்ட அவங்க ஒண்ணும் இல்லை, பிறந்த தேதியும் டைமையும் சொல்றாங்க, நாம அவங்கள பத்தி வரலாறே சொல்றோம், நடந்தது, நடக்கிறது, நடக்க போறதையும் சொல்றோம். அது மூணையுமே கேட்கற அவங்களும் தயாரா இருக்கிறாங்க, நாமளும் சொல்றதுக்கு எலிஜிபிளா இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன உள்ளீடு, எதை வச்சு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, அந்த பிறந்த தேதி நேரங்கள்ல கிரகங்கள் எப்படிலாம் அமைஞ்சிருக்காங்கிறத பத்தி ஆய்வு செய்யறோமா? அவங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவ்வளவு கேள்விக்கும் 12 பாவங்கள் 9 கிரகங்கள் தான் விடையே. அதுல தான் ஜோசியம் வந்தது. அதாவது ஜோசியத்தினுடைய தாய் தந்தைனா பஞ்சாங்கம்னு சொல்றோமா, 5 விஷயங்களை சேர்த்துதான் நம்ம வந்து பஞ்சாங்கம்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஜோசியம் வந்து கிரகங்கள்லையும் நட்சத்திரத்திலையும் தான் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதம் எடுத்து 108 பாதங்களா 12 ராசிக்குள்ள உட்காந்து 12 ராசிக்குள்ள கிரகங்கள் விளையாட்டுல தான் ஜோதிடமே இருக்குது. இந்த நட்சத்திரமும் இந்த கிரகங்களும் பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க, ஒரு சம்பவம் நடந்துட்டா அந்த சம்பவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு கிரகங்கள் நமக்கு சொல்லும். இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு. நம்ம ஜோதிட சாஸ்திரம் வந்து இப்ப நம்ம வந்து ஜோசியம் சொல்லி சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம். இது சம்பாதனைக்காக உருவான கலை அல்ல. இது ஒரு மனிதன் தன்னை உணர்வதற்காக தெய்வீக குருமார்கள்ட்ட இருந்து சிஷியர்களுக்கு கொடுத்த சாஸ்திரம் தான் இது. இன்னைக்கு கால வெள்ளத்துல வந்து இது இன்னைக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய மக்கள்னா எல்லாரும் அந்த மாதிரி பாதையில இல்லாதனால அவங்க வந்து ஒரு ஜோசிக்காரன்ட்ட நான் ஜாதகத்தை கொடுத்து என்ன வாழ்க்கை என்னன்னு சொல்லுங்கிறாங்க. ஆனா அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரி பணத்துக்கெல்லாம் ஜோசியமே கிடையாது. ஆதியில ஜோசியம் வந்தெல்லாம் ஒரு குருநாதர்கிட்ட ஒருத்தன் தன்னை உணர்வதற்காக நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், எதுக்காக அந்த மண் உலகத்துக்கு வந்தேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு வாழ்க்கையில ஒரு தடுமாட்டமான காலத்துல ஒரு குருநாதர்கிட்ட போய் தன்னை அறிவதற்காக தான் ஜோசியத்தை பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தருமே நம்ம ஜோசியம் படிக்கிற எல்லாருமே ஊருக்கு ஜோசியம் சொல்றது அப்புறம் ஒவ்வொருத்தருமே தன்னை அறிந்து கொள்வதற்காக ஜோசியத்தை கத்துக்காங்க. ஏன்னா நான் ஜோசியத்துக்குள்ள வரும்போதெல்லாம் நான் ஒரு நாத்திகனா தான் வந்தேன். ஜோசியம் உண்மையா பொய்யா, சாமி இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கடவுளை இதை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் நான் ஜோசியத்தை படிக்க ஆரம்பிச்சேன். பட் ஜோசியம் படிச்சு பின்னால நிறைய விஷயங்கள் நம்ம புரிய அப்ப நானே என்ன உணர ஆரம்பிச்சேன். இது ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி நிலையில இருக்கோம், இப்ப நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிறோமா சரிஞ்சிட்டு இருக்கிறோமா, எப்போ முன்னேறுவோம், எப்படி முன்னேறுவோம், அதுக்கு என்ன மாதிரி யுத்திகளை கையாளணும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுக்கறதான் ஜோதிடம். அப்ப இந்த ஜோசியத்தை வந்து ஒவ்வொருத்தருமே நுட்பமா படிச்சு முன்ன தன்னை ஒழுங்குபடுத்திக்கணும். நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்க முடியும். நம்மளுக்கே வழி தெரியாம தடம் தெரியாம இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு வேற ஏதாவது ஒரு என்ஜினியர்னு வச்சுங்க, அவர் ஃபீல்டு அவருக்கு தெரிஞ்சா போதும், அவரு ஒர்க் பண்ணி சாதிக்க முடியும். ஆனா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். இப்ப ஒரு கணவனுக்கு தெரியாம மனைவி ஜாதகம் பார்ப்பாங்க. எங்க வீட்டார் இங்க போறாரு, இங்க வர்றாரு, இப்படி பண்றாரு, இதுக்கு என்னங்கய்யா பண்றது அப்படின்னு மனைவி கேட்பாங்க. ஒரு கணவன் கேட்பார் மனைவிக்கு தெரியாம, இந்த மாதிரி சூழல்ல நான் இருக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கேன், இதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைங்க ஜாதகம் பார்ப்பாங்க. பிள்ளைங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அப்பா என் பிள்ளை இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இது என்ன பண்ணுது கேட்பாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா, இந்த ஜோதிடங்கிறது அந்தரங்கமானதையும் சொல்லும், பப்ளிக்கான விஷயங்களையும் சொல்லும். இப்போ ஒரு 4 குடும்பத்தார் சேர்ந்து வந்து ஒட்டுக்கா பொருத்தம் பார்ப்பாங்க. 20 பேர் வந்துருவாங்க 2 ஜாதத்தை தூக்கிட்டு. அப்ப என்ன பண்ணணும், அந்த 2 ஜாதத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி அலசி ஆராய்ச்சி அத்தனை பேருக்கும் சொல்லணும். இதே ரகசியமா ஒருத்தர் வந்து இப்ப நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி விளக்கம் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும், எல்லா விஷயமும் தெரியணும். இது மட்டும்தான் ஜோசியன்னு கிடையாது, ஜோசியக்காரங்களா இருக்கிறவங்க எல்லா விதியும் தெரியணும், எல்லாத்த பத்தியும் தெரிஞ்ச. ஏன்னா அவன் கேள்வி எங்க இருந்து வேணாலும் கேட்பாங்க. எத்தனை கேள்வி எங்க இருந்து கேட்டாலும் இந்த 12 பாவங்களும் 9 கிரகங்களையும் வச்சுதான் நம்ம பலன் சொல்லி ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சகலத்தையும் கட்டுற சகலகலா வல்லவனாதான் இருந்தாகணும். நான் ஜோசியன் 4 புக்கு படிச்சுட்டு ஜோசிக்காரன் போட்டுலாம் உட்கார்ந்தா பார்த்தாது. இப்ப என் பிள்ளை என்ன படிக்கணும், அப்ப இருக்கு இப்ப என்னென்ன படிப்பெல்லாம் வந்துட்டு இருக்குது, அதை பத்தின டீட்டெயில் நம்மளுக்கு தேவை. ஒருத்தனுக்கு குடும்ப பிரச்சனை, ஒரு எத்தனை விதமான குடும்ப பிரச்சனை வரும். ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், 50 வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், 80 வயசுல என்ன பிரச்சனை வரும், இதுவும் தெரியணும். எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம லிமிட் எல்லாம் கிடையாது, இந்த கேள்விதான் கேட்கணும் நம்ம எதாவது போட முடியுமா?
ஒரு ஹோட்டல் கடையில் எங்ககிட்ட இது இது இருக்கும், இது இது விற்கப்படும், இந்த மாதிரி ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க போடுவாங்க. இப்போ ஜோசிக்காரர் அப்படிதான் லிமிட் பண்ண முடியுமா? ஆனா ஒரு ஜோசிக்காரங்களா இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு சாஸ்திரம் வந்து திறமையா கத்துக்கோங்க. இப்போ ஒரு பஞ்சபட்ச சாஸ்திரமா, ஒரு சுகர் நாடியா, ஒரு பிருகு நாடியா, ஒரு வாஸ்தா, எந்த ஒரு சாஸ்திரத்தை எடுத்தாலும் சரி அந்த துறையில வந்து வல்லவரா நம்ம வந்து தயாராகிடணும். எந்த சாஸ்திரம் படிச்சாலும் சரி அதுல டீப்பா இருந்துக்குங்க. என்னன்னா எந்த கேள்வி கேட்டாலும் சரிங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு பசி, அவங்க ஹோட்டலுக்கு போறாங்க, அங்க வந்து புரோட்டா இருக்கும், தோசை இருக்கும், இட்லி இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாருமே பசிக்கு தான் போறோம். அங்க போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுல எது நமக்கு பிடிச்சதோ அதை நம்ம ஆர்டர் பண்ணுவோம். இப்ப ஜோசிக்காரங்க கிட்ட வரும்போது எனக்கு இந்த சாஸ்திரத்துல இருந்து தான் சொல்லணும்னு ஆடியன்ஸ் கேட்க போறது கிடையாது. அவங்களுக்கு கேள்விக்கு கேட்கறதுக்கு விட வேணும், அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். நம்ம எந்த சாஸ்திரத்துக்கு சொன்னாலும் என்ன, அதை பத்தி அவங்களுக்கு கேள்வி கிடையாது. அவங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தானே வேணும். அப்படிங்கும்போது என்ன, நம்ம ஜோசிக்காரங்களுக்கு இவ்வளவு சலுகை இருக்குது. ஆனா நாம கொடுக்குற ரிசல்ட் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்கள வந்து முன்னேற்றணும். நம்ம வார்த்தையினால அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதுக்காக சாஸ்திரம் படிக்கணும். அந்த மாதிரி சாஸ்திரத்தை நம்ம திறம்பட படிச்சு நல்ல ஜோதிடர்னு பேர் எடுக்கணும். அதற்காக நம்மளை வந்து பட்டை தீட்டிக்கிறதுக்கான பற்றை தான் இந்த ஜோதிட கருத்தரங்க. நம்ம எங்க வேணாலும் எந்த சாஸ்திரம் வேணாலும் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒவ்வொருத்தருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு திறன் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஐயா இன்னைக்கு தான் வந்து முதல்ல வந்து மேடையில உட்காந்து பேசினாரு. அவர்கிட்ட கூட ஒரு பொறி இருக்குது. அவர் சாதாரணமானவரா நம்ம நினைக்க முடியாது. இன்னைக்கு தானே வந்தாருன்னு நம்ம நினைக்க முடியாது. அது போல என்னன்னா எல்லாருமே கடவுளுடைய படைப்பு தான். எல்லாருக்குள்ளயும் ஒரு திறனை வச்சுதான் இறைவனை படைச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது எல்லாருமே வெற்றியாளர் தான். ஆனா என்னன்னா நம்மள வெற்றியினுடைய திசையில வந்து நம்மளை திசை திருப்பிக்கணும். அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம். இதுல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த 12 பாவங்கள் வச்சுதான் எல்லா பலனும் நிர்ணயிக்க போறோம். இதுல 12 பாவங்களுமே நல்லா தான் இருக்கணும். 12 பாவங்களுமே நம்மளுக்கு தேவையானது தான். இதுல குறிப்பா 6வது பாவத்தை மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த 6வது பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பலவீனம். மற்ற பாவங்கள் எல்லாமே ஒரு மனிதனுடைய பலம். 6வது பாவங்கிறது பலவீனத்தை காட்டுறதுதான் 6வது பாவம். அதனால 6வது பாவம் வந்து வலிமை அடையக்கூடாது, அது வலிமை குன்றி இருக்கணும். மற்ற பாவங்கள் எல்லாம் வலிமை பெற்று இருக்கணும். இதுல வந்து 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பாவங்களும் அசுப பாவங்கள்னு சொல்லுவாங்க, துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவா 6, 8, 12ஆம் இடங்கள்ல உட்காரக்கூடிய ஒரு கிரகம் வந்து தீமைகளை செய்யும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆனா அதுல பாபகிரக சம்பந்தம் ஏற்பட்டாதான் அது வந்து பாபமா இருக்கும். இப்ப குறிப்பா 8ஆம் இடத்தை எடுத்துக்குவோம். 8ஆம் இடத்துல சண்டை சச்சரவு. இந்த விஷயங்களை கொஞ்சம் நல்லா மனசுல ஏத்திக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா கூட ஒரு நினைவு ஊட்டிக்காங்க. சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு, விசாரணை, அவமானம், மரண பயம், தன நஷ்டம், மனக்கவலை, தேக அசௌகரியம், வீண் பழி, தடங்கள், துன்பம், துயரங்கள், மர்ம நோய்கள், கவலைகள், இது எல்லாமே 8ஆம் பாவத்துல இருக்குது. இப்ப இந்த விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையா? இது தேவையில்லை. இது வந்து ஒரு துன்பகரமான சூழல். ஆனா அதே 8ஆம் பாவத்துக்குள்ளதான் புகழ் இருக்குது, நீண்ட ஆயுள் இருக்குது, உயில் சாசன சொத்து இருக்குது, ஆமானுஷ சக்தி இருக்குது. ஒரு சாதாரணமான மனிதர்களால செய்ய முடியாத சாதனையை செய்யணும்னா 8ஆம் பாவம் வேலை செய்யணும். துப்பறியும் ஆற்றல் இருக்குது, நுண்ண அறிவாற்றல் இருக்குது, ஜோதிட புலமை இருக்குது, யூக ஞானம் இருக்குது, ஆராய்ச்சி சிந்தனை இருக்குது. இது எல்லாமே 8ஆம் பாவத்துல தான் இருக்குது. இப்ப 8ஆம் பாவத்துக்குள்ள எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்ம 8ஆம் பாவத்தை பத்தி தீதுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனா 8ஆம் பாவத்தோட சுபர் சம்பந்தம் ஏற்படும் போது அந்த சுப பலன்கள் விளைஞ்சிரும், அசுப கிரக சம்பந்தம் ஏற்படும் போது அசுப பலன்கள் விளைஞ்சிரும். இதே போல 12வது பாவத்தை எடுத்துக்கலாம். இப்ப 12வது பாவத்துல இருந்து பெரும் பொருட்செலவு, பெரிய அளவுக்கு பொருள் வந்து லாஸ் ஆகத்த ஐயா முன்ன ஒரு குறிப்பிட்டார்ல, அது மாதிரி வரவுக்கு மிஞ்சிய செலவுகள். 50,000 சம்பாதிக்கணுக்கு 80,000 செலவானாலும் சரி, அது வரவுக்கு மிஞ்சின செலவு. இது 12வது பாவத்துல. அதே மாதிரி தலைமறைவு வாழ்க்கை, சிறை தண்டனை, சதிக்கு ஆட்படல், உடல் ஊனமடைதல், சமூகத்தால் ஒதுக்கப்படல், அதிக வட்டியுடன் கடன் கட்டுதல், மருத்துவ செலவுகள், அபராதம் கட்டுதல், இதெல்லாம் 12வது பாவத்துல இருக்குது.
இது 12ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அசுபத்தன்மை. இதே 12ஆம் பாவத்துல தூக்கம், சயன சுகம், தான தர்மங்கள், தூரதேச பயணங்கள், சேவைகள், தியாகங்கள், ஆன்மீக ஈடுபாடு, ரகசிய முதலீடு, சிறு சேமிப்பு, இதெல்லாம் 12ஆவது பாவத்துல இருக்குது. இப்ப 12ஆவது பாவத்துல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ 12ஆவது பாவத்தை கெட்டதுன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆனா 6வது பாவத்தை எடுத்துட்டோம்னா நோய், கடன், எதிர்ப்புகள், கவலைகள், மருத்துவ சிகிச்சைகள், அடிமை வேலை, கடின உழைப்பு, அவமானம், மனவேதனைகள், வட்டி, வாடகை, போராட்டங்கள், தனிமை வாழ்க்கை, விரக்தி மனநிலை, இதெல்லாம் 6வது பாவத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 6வது பாவத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு துன்பகரமானதா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன், அதை போய் 6வது பாவம் எடுத்துக்க முடியாது, அது 10வது பாவம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது உத்தியோகம், அது 10ஆம் இடம். வேலைன்னா கூலி வேலை, ஒரு வேலை செஞ்சு ஒருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த கூலி வேலை தான் அந்த 6ல சேர்த்த முடியும். அதை தான் நம்ம இங்க அடிமை வேலைன்னு சொல்லி போடுறோம். ஒருத்தனை அவன் சொல்ற வேலையை செய்யணும், அது எந்த வேலையா இருந்தானே. 6வது பாவங்கிறது ஒரு மனிதனுடைய பலவீனத்தை காட்டக்கூடிய இடம். இப்போ ஒரு சினிமாவெல்லாம் பாக்குறோம்னு வச்சுங்க, ஒரு வில்லன் என்ன பண்ணுவான், அந்த ஹீரோவை மடக்கணும் அப்படின்னா அவன் வீக்னஸ் என்னன்னு பாடுறா, அதை ஆராய்ச்சி பண்றாமா, ஏன்னா அந்த வீக்னஸ் பாயிண்ட் பிடிச்சா அவனை மடக்கிடலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பலவீனமானவங்களா இருப்பாங்க. அந்த பலவீனத்தை காட்டக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். அந்த பலவீனம் வலுத்தா அவன் பலம் எழுந்துட்டான்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடங்கிறது வலிமை பெறக்கூடாது. 6வது பாவத்துல ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றுட்டாவோ, லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டாவோ, அல்லது 6ஆம் இடத்துல நிக்கிற கிரகத்தினுடைய சாரத்துல லக்னாதிபதி உட்காந்தாவோ அந்த ஜாதகம் சாதிச்சிட முடியாது. எதிர்நீச்சல் தான் போட்டுட்டு இருக்கணும். வாழ்க்கைய போராட்டங்க, பிறந்ததுல இருந்து போராடிட்டு தான் இருக்கணும்னு தான் சொல்லுங்கமே தவிர, நான் 6வது பாவத்தினால நான் இந்த நன்மை அடைஞ்சேன், அந்த சுகத்தை அடைஞ்செல்லாம் எதையுமே சொல்ல முடியாது. என்ன அறிவு கெட்டத வரைக்கும் நான் ஆய்வு செய்த வரைக்கும் சொல்லுறேன். ஒவ்வொருத்தரும் ஆய்வு செய்யுங்க. இதுல என்னன்னா, இந்த 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய 3 பாவங்கள்லையுமே 8ம் 12ம் நன்மை தீமை ரெண்டையுமே செய்யும். ஆனா 6ஆம் பாவங்கிறது தீமை தான் செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த 6, 8, 12 பத்தி ஆய்வு செய்தோம்னாவே ஒருத்தருடைய கஷ்ட காலத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் முன்னேறணும். ஒருத்தருடைய முன்னேற்றத்தை எங்க இருந்தெல்லாம் நம்ம பிடிக்கிறது? ஒருத்தர் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, எனக்கு முன்னேறத்துக்கு வழி சொல்லுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த ஜாதகத்துல 1, 5, 9ஆம் இடம், இந்த 3 பாவங்கள் தான் ஒருத்தர் வளர்த்தி விடுற இடம். அந்த 3 பாவங்கள் இருந்தா அவங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இருந்து ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ண, இப்போ உதாரணமா ஜோசிக்காரங்கிட்ட நோட் எடுத்துட்டு வரவங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு தான் ஜோசிக்கார்ட்டே வருவாங்க. இல்லைன்னா இப்போ ஏதோ ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம்னு நாள் குறிக்க நல்லதுக்கு வருவாங்க. ஒரு கஷ்டத்துலன்னு வர்றாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த பிரச்சனை எப்படி வந்துருது, அந்த பிரச்சனையுடைய ஆழம் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லணும்னா 1, 5ஆம் இடங்களை தான் ஆய்வு செய்யணும். எதனால அப்படின்னா, 1ஆம் இடம் அப்படிங்கிறது திறமை, 5ஆம் இடங்கிறது அறிவு, 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். 1 திறமை, அறிவு, அதிர்ஷ்டம், இது 3 இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க. இது 3 கண்டிப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கையில் வெற்றியாளர் தான். அறிவு இருக்கணும், திறமையும் இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். எத்தனையோ பேர், இப்போ ஒரு தடவை ஒரு சில்க் சுமிதாவோட ஒரு பேட்டி ஒண்ணு கேட்டிருந்தேன். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களை விட திறமைசாலிகளும் அழகானவங்களும் நாட்டுல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சதுனால நாங்க இங்க வந்துட்டு ஸ்டார் ஆயிட்டோம். ஏன்னா இப்ப நான் தான் வெறி அழகின்னு கிடையாது, என்னை விட அழகானவங்களோ திறமையானவங்களோ வெளியில இருக்காங்கன்னா நம்மவே சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, நம்ம கிட்ட அறிவு இருந்தாலும் திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டமும் இருக்கணும். அப்படிங்கும்போது 1, 5, 9ஆம் இடங்கள் சம்பந்தப்பட்டதுன்னா அந்த அந்த ஜாதகரை ஜெயிச்சிடலாம். அதுக்கு ஜோதிடர்கள் இந்த பாவங்களை நம்ம ஆய்வு செய்யணும். ஐயா இல்ல, இந்த கிரகங்கள் வலுத்து அந்த தோஷமுள்ள இடத்த பார்வை செய்யணும், சம்பந்தப்படணும். இப்ப ஒருத்தருக்கு 6ல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அந்த 6ஆம் இடத்தோட இந்த சுப கிரகங்கள் போய் எங்கேயாவது டச் ஆகணும், பார்வையை செலுத்தணும், இல்லைன்னா சாரம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த பாவத்தை அதை நிவர்த்தி பண்ணும், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அதே போல 1ஆவது பாவங்கிறது மனம், 5ஆவது பாவங்கிறது எண்ணம். மனசுல இருந்துதான் எண்ணங்கள் தோன்றும். 1 மனம், 5 எண்ணம், 9ங்கிறது ஈடுபாடு.
அந்த ஒரு மனசுல ஒரு எண்ணமே தோணுனா கூட அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு அந்த ஈடுபடுறோம் பாத்தீங்களா, அது வந்து 9ஆம் பாவம். இது மூணுமே சம்பந்தப்பட்டாதான் அவங்க வந்து வெற்றி அடைய முடியும். 1ஆம் இடங்கிறது ஜாதகர், 5ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னோர், அந்த ஜாதகருடைய முன்னோர் தாத்தா. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பெற்றோர், அவங்க அப்பா. அப்ப என்ன ஆகுது, நம்ம தாத்தா, நம்ம அப்பா, அப்புறம் நாம, அப்படி வருதுங்களா. இதையே அப்படி பின்னால் எடுத்தீங்கனாலும் நாம, நம்ம புள்ள 5ஆம் இடம், நம்ம தாத்தா, நம்ம பேரன் 9ஆம் இடம். 1க்கு 5, 5க்கு 5 9. அப்ப என்ன போயிருதுன்னா, நம்ம தாத்தா ஊர்ல நல்ல மனுஷன்னு பேர் எடுத்திருந்தானா நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், தானாவே அந்த மரியாதை வந்துடும், இன்னார பேரன் இன்னார மகன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம அப்பா ஒரு கௌரவமா வாழ்ந்திருந்தாருன்னா நமக்கு ஒரு கௌரவம் தானாவே வந்துடும். ஆனா இப்ப தாத்தாவோ அப்பாவோ அந்த பேர் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாம வந்து கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டுதான் மேல வரணும். நம்மளுக்கு தானா அந்த கௌரவம் வந்துடாது, நாமளே அதையாவது சாதிச்சு வாடிதான் நம்மளுக்கு அந்த கௌரவம் வரும். அப்படிங்கும்போது 1, 5, 9ஆம் இடங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், அது மாதிரி பலமா அமையணும் நம்ம ஜெயிக்கணும்னா. அதே போல 1ங்கிறது இன்று, 5ங்கிறது நேற்று, 9ங்கிறது நாளை. அந்த இது மூணுமே பலமா இருக்கணும் அப்படின்னா 1, 5, 9ஆம் இடம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தினுடைய பலவீனத்தை கண்டுபிடிக்கணும்னா 6, 8, 12 ஆய்வு செய்யணும். ஒருத்தரை வந்து நம்ம ஜெயிக்கணும்னா 1, 5, 9 ஆய்வு செய்யணும். இது ரெண்டுமே ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ். இதை நம்ம ஆய்வு செய்ய தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதி கேந்திரங்கள்லயோ திரிகோணங்கள்லயோ நின்னாங்கன்னா அந்த கிரகம் வந்து சுபத்தன்மை பெற்றிருக்கும். அப்போ வந்து அந்த கிரகத்தினுடைய தசாவோ புத்தியோ நமக்கு நல்ல பலன்களை செய்யும், எந்த காலகட்டத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது போல லக்னத்துக்கு 10வது பாவம் உத்தியோகத்தையும், 7வது பாவம் நமக்கு வரக்கூடிய நண்பர்களையும், 4வது பாவம் நமக்கு வரக்கூடிய உறவினர்களையும், வீடு வாசல் சொத்து சோகங்களையும், 2வது பாவம் கல்வித்திறனையும், 3வது பாவம் முயற்சிகளையும், 11வது பாவம் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவதையும் காட்டும், லாபஸ்தானத்தை காட்டும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜாதகங்கள்ல வந்து 12 பாவங்களையும் ஆய்வு செய்துதான் ஒரு ஜாதகத்தினுடைய வெற்றி தோல்வியை நம்ம கருத்திட முடியும். ஒரு உதாரண ஜாதகத்தை பத்தி நம்ம ஆய்வு செய்யணும். இதற்காக அற்புத விதிகள் 6 அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை பத்தி ஆய்வு செய்திருந்தோம். அதே மாதிரி சாயல்ல இன்னைக்கு ஒரு ஜாதகம் உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி கருத்தரங்கத்துக்கு வரும்போது நம்ம ஏதாவது சில பாயிண்ட்ஸை வந்து இன்றைய நாளில் வந்து நினைவு ஊட்டிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முதல் விதி, 5, 7ஆம் அதிபதிகளின் சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனையோ அடைந்தால் 5ஆம் பாவத்துடன் சந்திரனோ புதனோ சம்பந்தப்பட்டாலோ காதல் ஏற்படும். 5, 7ஆம் அதிபதிகளின் சேர்க்கையோ பார்வையோ, 5, 7 ரெண்டையும் எடுத்துக்கோங்க, இது வந்து சேர்ந்துட்டாவோ அல்லது பார்த்துக்கிட்டாவோ பரிவர்த்தனை வாங்கிட்டாவோ அது காதல் வரும். ஆமா, லவ் மேரேஜ் ஆகிறது அடுத்த கட்டம், காதல் வரும். ஏன்னா எல்லா காதலுமே கல்யாணத்துல முடியறது இல்லையா. இல்ல, அந்த பாவத்துல நிக்கிற கிரகங்கள் 7ல ஒருத்தர் நின்று 5ல ஒருத்தர் நின்று அவங்க 2 பேரும் சம்பந்தப்படுறாங்கன்னு வச்சுக்க, நட்சத்திர சாரமோ பார்வையோ அடைகிறாங்கன்னு வச்சுக்க, அப்போ இது வரும். 5ஆம் பாவகத்தில் நின்ற கிரகமோ அல்லது 5ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியும் நட்சத்திர அதிபதியோ துர்ஸ்தானம் அடைந்தாலும், நீச்சமோ அஸ்தமனமோ அடைந்தாலும் காதல் தோல்வி ஏற்படும். இந்த விதிகளை வந்து கொஞ்சம் பொறுமையா படிச்சீங்கன்னா புரிஞ்சு போயிடும். புரிஞ்சு போனா அது அவ்வளவுதான், சாதாரணம். 5ஆம் பாவகத்தில் நின்ற கிரகமோ சொல்லும் போதே அப்படி மனசுல அதை அடையாளம் பண்ணிக்கங்க. 5ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியும் நட்சத்திர அதிபதியோ துர்ஸ்தானம் அடைந்தாலும், அந்த கிரகம் 6லயோ 8லயோ 12லயோ போயிட்டாலும், அல்லது அந்த கிரகம் நீச்சமோ அஸ்தமனமோ அடைந்தாலும் காதல் தோல்வி ஏற்படும். இப்ப பொதுவா இதுல ஒரு கான்செப்ட் என்னன்னா, 5ஆம் இடம் காதல். அப்ப இங்க என்ன சொல்லுது, 5ஆம் இடத்துல நிக்கிற கிரகம், இல்லைன்னா 5ஆம் அதிபதி, இல்லைன்னா 5ஆம் அதிபதியினுடைய சாரநாதர் நட்சத்திர அதிபதி, இவங்க 3 பேருமே அந்த 5வது பாவத்துக்கு காரகத்துவம் ஆகிடுவாங்க. இவங்க 3 பேரும் 6, 8, 12ல போனாலும், அல்லது இவங்க வந்து நீச்சமோ
அஸ்தமனம் அடைஞ்சிட்டாலும் அது ஃபெயிலியர் ஆயிடும். அங்க வந்து பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப 5 பாதிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு காதல் ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா இதுக்கு முன்னால கொடுத்த விதி பாத்தீங்கன்னா காதல் எப்படி ஏற்படுன்னு சொன்னா 5 7 சம்பந்தப்பட்ட காதல். 5ஆம் விதி வீக் ஆயிட்டா அது காதல் தோல்வி. அடுத்தது விதி 3, 7 8ஆம் பாவங்களில் சூரியன் செவ்வாய் நின்றால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும், மகிழ்ச்சி இராது. இது நல்லா கவனிச்சுக்கணும். 7 8ஆம் பாவங்களில் சூரியன் செவ்வாய், இது எப்படின்னா 7ல சூரியன் 8ல செவ்வாய், அல்லது 7ல செவ்வாய் 8ல சூரியன். இல்ல சாதாரணமா உட்காந்துருக்காங்க, 7ல சூரியன் 8ல செவ்வாய்னு வச்சுக்காங்க. இவங்க பாத்துக்க மாட்டாங்களப்பா. 7ல இருக்கிற ஆமா தொடர்ச்சி சொல்லலாம். 7ல சூரியன் 8ல செவ்வாய், அல்லது 7ல செவ்வாய் 8ல சூரியன். இப்படி இவர் பக்கத்துல நின்னாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 7ல நின்னாலும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 8ல நின்னாலும், அல்லது 7ல இருக்கிற சூரியன் செவ்வாய் சாரத்துல நின்னாலும், அல்லது 7ல இருக்கிற செவ்வாய் சூரியன் சாரத்துல நின்னாலும், ஆமா 8ல நிக்கிற சூரியன் செவ்வாய் சாரத்துல நின்னாலும், 8ல இருக்கிற சூரியன் செவ்வாய் கால நின்னாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சூரியனும் செவ்வாயும் சூடாயிருச்சுன்னா அது ஃபெயிலியர் தான். அவங்களுக்கு வந்து திருமண வாழ்வு சுவைக்காது. நீங்க இது எத்தனை ஜாதத்துல வேணா ஆய்வு பண்ணி பாருங்க. ஒண்ணு திருமணமே தடைபள்ளி தாமதமாயிட்டு இருக்கும். லேட் மேரேஜ்ல இந்த மாதிரி ஜாதகம் நிறைய இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஜாதகங்கள்லாம் இதை ஒப்பிட்டு பார்த்துட்டு சில நூல்களில் படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நூல்களில் படிக்கிறத அப்படியெல்லாம் இன்னைக்கு ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மூல நூல்கள் எடுத்து பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நடைமுறையில் அன்னைக்கு மாட்டு வண்டியே இருந்துச்சு, இன்னைக்கு மாட்டு வண்டி கிடையாது. அப்ப என்ன பண்ண, இன்றைய காலகட்டத்துக்கு அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண, இன்றைய காலகட்டத்து ஜாதகங்களை நம்ம எடுத்து ஆய்வு செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி செய்யும் போது இந்த விளக்கங்கள்லாம் புரியுது. நீங்களும் நிறைய ஆய்வு செய்து பார்க்கணும். இதுல என்னன்னா 7 8ஆம் பாவங்களோட சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அது வந்து திருமணத்துக்கு முன்னாலே பிரச்சனை பண்ணும், இல்லைன்னா திருமணம் ஆனவாட்டியும் பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரி சூழல்கள்ல லக்கின சுபர்கள், லக்கினாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இந்த 7 8 பாவங்களோட சம்பந்தப்பட்ட அது குறைஞ்சிக்கும், அந்த பாதிப்புகள் வந்து நீங்கும். அதுக்கு வந்து அதுதான் பரிகாரம். அடுத்ததா விதி 5, ஒரு கிரகத்தின் நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்திற்கோ லக்கினத்திற்கோ 6 8 12 போன்ற துர்ஸ்தானங்களில் நின்றால் அந்த கிரகம் அல்லது அந்த பாவம் பலம் இழக்கும். இதை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க, கண்டிப்பா புரியும். ஏன்னா உங்களுக்கு இதை வந்து இந்த பேப்பரை ரெடி பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் இது உங்க கையில கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபைலா இது அமைஞ்சிக்கும். ஏன்னா நிறைய ஜாதகங்கள்ல வரக்கூடிய விதிகளை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் பெண் ஆனால் சக்களத்தி அமைவாள், ஆண் ஆனால் கடனாளி ஆவார். லக்கினமும் கேட்டால் நோயாளி ஆவார். இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல 6வது பாவத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றுட்டாவோ அல்லது உச்சம் பெற்றுட்டாவோ அந்த 6வது பாவம் வலுத்துச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல 6வது பாவம் வலுத்துட்டா அந்த பெண்ணுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி வருவாள்னு அர்த்தம். அதே ஆணா இருந்தா அவன் கடனாளி ஆவான். இது ஒரு கான்செப்ட். இதோட இந்த 6வது பாவத்தோட லக்கினமும் வலுவிழந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் நோயாளி ஆயிடுவான், நோயாளியா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா 6வது விதி, 10ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 8ல் பாபகிரகம் நின்றாலோ அல்லது 10ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதி பலம் இழந்தாலோ உத்தியோகம் கெடும், பதவி பறிபோகும். இதுதான் 6வது விதி. இப்ப இந்த விதி எல்லாமே படிச்சு பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த விதிகள் வர்ற மாதிரி ஒரு ஜாதகம் கிடைச்சது, அதை பத்தின விளக்கம் சொல்லிடலாம். இது ஒரு பெண் ஜாதகம், உதாரண ஜாதகம். பிறந்த தேதி 26/1/1994, பிறந்த நேரம் மாலை 5:05, பிறந்த ஊர் மதுரை. இந்த ஜாதக ராசி அம்சம் கொடுத்துருக்கோம், இதை வீடியோவில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கினம், லக்கினத்துல சந்திரன், 5ல் குரு, 6ல் ராகு, 8ல் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், 9ல் சனி, 12ல் கேது. இப்ப நாம இந்த மேல படிச்ச விதிகளை இந்த ஜாதகங்கள்ல இருந்து எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா
இந்த பொண்ணு வந்து 7ஆம் அதிபதி குரு 5ல நிக்கிறாரு இந்த ஜாதகத்துல. இந்த பொண்ணு வந்து ஒருத்தர் காதலிச்சுது. இந்த விதி வந்து அவளுக்கு காதலை கொடுத்தது அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்தது 5ஆம் பாவகத்தில் நின்ற கிரகமோ அல்லது 5ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ நட்சத்திர அதிபதியோ துர்ஸ்தானம் அடைந்தாலும் நீச்சமோ அஸ்தமனமோ அடைந்தாலும் காதல் தோல்வி ஏற்படும். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் நின்றது சந்திரனுடைய காலு. அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 6ல நிற்கிறார். அப்ப அந்த சுக்கிரனுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரனுக்கு 6ல போய் இருக்கிறார். அப்ப சுக்கிரன் வந்து பலம் இழந்துட்டார். லக்னத்துக்கு 5ஆம் வீடு பலம் இழந்த உடனே இந்த பொண்ணுக்கு காதல் தோல்வி. அது எப்படின்னா, இந்த பொண்ணுக்கு காதலிச்சுது. அந்த காதலிச்சு கல்யாணத்துக்குன்னு பேச்சுவார்த்தை பேசும்போது ஒரு பிரச்சனை வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சு. ஆனா இவ காதலன் இவளை விட்டுட்டு வேற ஒருத்தி கட்டிக்கிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவ இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல. அவனையே அந்த காதலையா நினைச்சு காத்துதான் இருக்கிறா. காதலிச்சுட்டா, அவன் மனசளவுல அவனை கணவனா இவ ஏத்துக்கிட்டா. ஆனா இவளுக்கு வாழ்க்கை அமையல. அப்ப காதல் தோல்விக்குள்ள அந்த 2வது விதி இந்த ஜாதகத்துல இருந்து வந்துருச்சு. 3வது விதி 7, 8ஆம் பாவகங்களில் சூரியன் செவ்வாய் நின்றால் திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்பட்டு மகிழ்ச்சி இருக்காது. இந்த பொண்ணுக்கு லக்னத்துக்கு 8ல சூரியனும் செவ்வாயும் சேர்க்க. இப்ப என்ன, திருமணம் தடைப்பட்டு போச்சு. திருமண வாழ்க்கை கசந்து போச்சு. கல்யாணமே பண்ணிக்க முடியல. ஏன்னா இவ காதலாம் இவ கண்ணு முன்னாலே வேற ஒருத்தி கட்டிட்டு பொழைக்கிறான். இவளால காதல் வாழ்க்கையில நிம்மதி அடைய முடியல. திருமண வாழ்க்கை இன்னமும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல. பயிலியில தான் ஓடுது. அடுத்து விதி 4, 6ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் பெண்ணானால் சக்களத்தி. இப்ப இந்த பொண்ணு 6ல பாத்தீங்கன்னா ராகு உச்சம். இந்த பொண்ணுக்கு காதலிச்சா கணவனா ஒருத்தனா மனசுல ஏத்துக்கிட்ட. ஆனா அந்த இவ மனசுல கணவனாதான் அவன் நினைச்சிட்டு அதனால தான் வேற கல்யாணம் இவ பண்ணிக்கல. ஆனா அவன் இவளை விட்டுட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப இவருக்கு ஒரு சக்களத்தி வந்து வாழ்றா. இவ வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. அடுத்தது விதி 5ல ஒரு கிரகத்தின் நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்திற்கோ லக்னத்திற்கோ 6, 8, 12 போன்ற துர்ஸ்தானங்களில் நின்றால் அந்த கிரகம் அல்லது அந்த பாவகம் பலம் இழக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு ராகு கால் வாங்கி இருக்கிறாரு. அந்த ராகு லக்னத்துக்கு 6ல நிக்கிறாரு. லக்னத்துக்கோ அந்த கிரகத்துக்கோ ஒரு கிரகம் 6, 8, 12ல போய் உட்காந்தா அந்த கிரகம் வந்து பலம் இழந்துரும். அப்ப என்ன ஆயிருது, இந்த குரு பலம் இழந்துட்டாரு. அப்ப என்னன்னா இவளால அந்த கணவனால இவ வந்து எந்த ஒரு சுகத்தையும் அடைய முடியாம திருமண வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. அடுத்ததா 10ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 8ல் பாவகிரகம் நின்றால், 10ஆம் பாவாதிபதிக்கு 8ல் பாவகிரகம் நின்றால், இந்த ஜாதத்துல 10ஆம் அதிபதி குரு நின்ற வீட்டுக்கு 8ல் கேது நீச்சம். 8ல் ஒரு கிரகம் நிற்கிறதே பாபம். அந்த கிரகம் நீச்சமாயிட்டா அந்த பாபத்தன்மை அதிகமாயிடும். அப்ப என்னது, இந்த குருவுக்கு இந்த கேதுனால பலம் இழந்ததுனால இந்த பொண்ணு கவர்மெண்ட் ஜாப்ல பேங்க்ல வேலையில் இருந்த பொண்ணு வேலை போயிடுச்சு. ஆனா திருப்பி அந்த வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பொண்ணு தேடிட்டு இருக்குது. ஆனா இங்க கேது 8ல நீச்சம் ஆயிட்டதுனால, இதே அந்த 8ஆம் வீட்டுல நிக்கிற கிரகம் உச்சம் பெற்றிருந்தா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வேலை போயிட்டு மறுபடியும் அந்த வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆனா நீச்சம் ஆயிட்டதுனால இந்த பொண்ணுக்கு திருப்பியும் வேலையும் அமையாது. இந்த வேலை அந்த பொண்ணு வேற வேலை தான் தேடணுங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. இது இந்த உதாரண ஜாதகத்துல தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்து நம்மளோட ஜோதிட திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நான் மனமார்ந்த ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.